பிரியமானவர்களே, இந்த நாளில் மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே எல்லாரும் ஆராதனைக்கு நீங்கள் செல்லுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை யாரும் வீட்டில் இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சபைகளுக்கு நீங்கள் சென்று கர்த்தரை ஆராதியுங்கள். ஸோ ஒருவேளை நீ எங்கேயும் போகாமல் பெங்களூரில் இருக்கிறவர்கள், ஒருவேளை நீ எங்கேயும் போகலை, எங்கேயும் போகிறது பிடிக்கல, அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நம்முடைய எஸ்தர் திருச்சபைக்கு நான் அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்ள, ஒரு சபையோடு ஒரு ஊழியரோடு ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று காலையில் 3 ஆராதனை இருக்குது. 6 o'clock, 8 o'clock, 10 o'clock. அது மாத்திரமில்லை, ஈவினிங் 6 o'clock நீங்கள் பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சபை மக்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி யாரும் வீட்டில் இருக்காதீங்க, எல்லாரும் ஆராதனையில் பங்கு பெறுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதலாவது அவரை தேடுங்க, மற்றது எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீத புஸ்தகம் 28வது சங்கீதம் 7வது வசனம். Psalms 28 verse 7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இன்றைக்கி நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வரோன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்த எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. இன்றைக்கி நீ ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ ஆபத்துகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை காத்தார், உங்களுக்கு சகாயத்தை கொடுத்தார். நீங்கள் நம்பின காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதனால் இந்த நாளில் ஆலயத்தில் சென்று அவரை துதியுங்கள். ஆமென். நீங்கள் நல்ல ஒரு துதியை ஏறெடுங்க, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் அது உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். இதனால் கர்த்தரை தேடுகிறதுல இந்த நாளில் உற்சாகம் காட்டுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்பி இருக்கிற உங்களுக்கு ஒரு நாளும் அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். அவரை துதிக்கத்தக்கதாக உங்கள் நாவுகளை கர்த்தர் பலப்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால் உலகம் முழுவதும் நடக்கிறதான பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா இடத்துல தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, அந்த சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். போதருடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த இருதயத்தில் கிரியை செய்யுங்க. அவர்கள் மனம் திரும்பவும் ஒப்பு கொடுக்கவும் நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் பலவீனமாக இருப்பார்கள் என்றால் இந்த நாளில் எல்லாரும் சுகப்படுத்துங்க. அன்றைய கர்த்தாவே, தேவனுடைய மகிமை எல்லாருடைய ஆலயத்திலும் கர்த்தாவே நிரம்பி வழிய வேணுமா ஜெபிக்கிறேன். அன்றைய எஸ்தர் திருச்சபையிலும் கர்த்தாவே வருகிற ஆத்துமாக்களை ஆசீர்வதிங்க. அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தாவே நீர் கர்த்தாவே வழி நடத்துங்கப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு வழி நடத்துங்க. எல்லாருடைய போக்கிலும் ஒருத்தருடைய கரம் வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவங்க சமைக்கிற ஆகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல பாதுகாப்பாக இந்த கிச்சன் பகுதியில் தாங்கப்பா. அன்றைய கர்த்தாவே இந்த சாப்பிடுகிற அந்த ஆகாரங்கள் சரீரத்துக்கு ஒரு பலனை கொண்டு வருவதாக எல்லா தீங்குக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கு. ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்க. அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த மகிமையான காரியங்களை கர்த்தா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வீராக. அன்றைய கர்த்தா விசேஷமாய் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இதனால் சுகப்பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோட பிள்ளை பெற்றெடுக்கட்டும். அன்றைய கர்த்தா எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அன்றைய கர்த்தாவே வியாபாரம் செய்கிற எல்லாருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. அன்றைய ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் இந்த காலவேளையில் எல்லாரும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அன்றைய நாள் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அன்றைய நாள் வருகிற காணிக்கைகள், தசமங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன் வழியாக கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கை தசமங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அது ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இதனால் ஆராதனை பங்கு பெறக்கூடிய உன்னதமான பலன் அவர்களுக்கு கிடைப்பதாக. அன்றைய மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை சுகமாய் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆராதனைக்கு கொண்டு வருவீராக. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் மறைந்து போகட்டும் அப்பா. இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆராதனைக்கு வர முடியாதபடி தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் நிர்மூலமாய் போகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிற தைரியமாக இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. இந்த நாளில் யாராலும் வர முடியுமோ கண்டிப்பாக ஆராதனையில் பங்கு பெறுங்கள். வர முடியாத பிள்ளைகள் நம்முடைய எஸ்தர் பேரஸ் யூடியூப் சேனல், அது மாத்திரம் சால்வேஷன் டிவி யூடியூப், சால்வேஷன் டிவியில் பார்க்குறவங்க இந்த 3 காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். எல்லோரும் பாருங்கள், ஆராதனையில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அது வழி நடத்துவார். God bless you.